எல்லாருக்கும் வணக்கம். நான் கவின். மாஸ்க் படத்தோட ப்ரெஸ் ஷோ இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ப்ரெஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. காலையில் கமலால படம் பார்த்தோம். அங்கேயும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இது வந்து மக்களுக்கான ஒரு கதை, ஒரு நிஜ சம்பவத்தை வச்சு மக்களுக்காகவே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ணப்பட்ட ஒரு படம். அது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படங்களை எப்பயுமே நீங்கள் கரெக்டான டைமில் கரெக்டான காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ நிச்சயமாக இந்த படத்தையும் அதே மாதிரி இன்னும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். அது நம்ம கையில் இல்லையே, ப்ரொடக்ஷன்லேருந்து பிளான் பண்ணாங்க. அது நம்மளுக்கு அதுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் சொல்லிடுங்க. வணக்கம், நான் விகர்ணன் அசோக். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சுக்கண்ணா, ஆண்ட்ரியா மேம் இந்த படத்தை தயாரித்ததுக்காக. அடுத்தது வெற்றி சாரோட அவரோட இன்வால்மெண்ட் இன்னைக்கு என்னை இயக்குனராக ஆக்கியிருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் ரெஸ்பான்ஸ் கமலா தேட்டரில் நல்லா இருந்தது. அண்ட் இப்போது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க, கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சுப்பலிங்கம். நான் வெற்றிமாறன் சாரோட மேனேஜராக இருந்து, ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து முதல் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி இதை பெருசாக கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. சொக்கண்ண ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் எங்கள் கூட இருந்த இத்தனை நாளில். அதுக்காகவே நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து கொடுங்க படத்தை. தேங்க்யூ. படத்தில் கவின் எடுத்துருக்காரு. நான் ஒரு படத்தில் ஹீரோயின் வேற வருவாங்க எல்லாரும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோயினே காணுமே. ஏன் அவரு வேணான்னு சொல்லிட்டாரா, இல்லை நீங்கள் அவருக்கு வேணான்னு முடிவு பண்ணீங்களா? இல்லை, நம்ம இந்த ட்விஸ்ட் கிஸ்ட் ரிவீல் ஆகாத மாதிரி. ஆமாம், லவ்வை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம். ஹீரோயின் இருக்காங்க, ருஹானி இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோயின் இல்லையா? ஸோ அவங்க அதை கொஞ்சம் அந்த லவ்வை வேறு மாதிரி சொல்லலாம். அதை ட்ரை பண்ணியிருக்கோம். சொல்லிட்டீங்களா? படத்துல ரொம்ப முக்கியமா எத்திக்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம்ல, நம்ம ஒரு எத்திக்ஸோட இருக்கணும்ல. அது ஓகேண்ணே, சனி கிழமை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ஆமாண்ணே, இளையராஜா சாரோடதுண்ணே. ஆமாண்ணே, அது எடிட்டில் டிசைட். ஆமாம், எடிட்டில் டிசைட் பண்ணோம் நாங்கள். ஆப்வியஸ்லி அவர் பாட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும். அது ஆசீர்வாதம் தான். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எலிவேட் ஆகி அது பிடிச்சிருந்ததுன்னா அது கரெக்டாக உட்காந்துருக்கு தானே இருக்கும். அந்த சீனில் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லைண்ணா உங்களுக்கு? காலையில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து ஒரு ஃபோட்டோவை கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ இதுக்கு இல்லை, நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு கேட்டுட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்கள் அதை பண்ணோமே. என்ஓசி வாங்கிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நாங்கள் அதை பண்ணோம். கிளைமேக்ஸில் கேட்குறீங்களாண்ணா? இல்லை புரியுதுண்ணே. மெயினாக நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை வந்து நான் முக்கியமாக ஒத்துக்கிட்டதுக்கான முக்கிய காரணமே இந்த லாஸ்ட் 20 minutes தான். ஏன்னா இது ஒரு காமன் மேனுக்கான ஒரு படம், இது ஒரு காமன் மேனோட ஒரு வழி. அவங்கள தாண்டி இன்னைக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? அவங்க எல்லாருமே சேர்ந்து தானே ஒரு அதிகார வர்க்கமாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க தானே முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது கதையில் அதுதான் எனக்கு புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது. ஸோ மற்றபடி நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம 10 பேரை அடிக்கிறது அது ஒரு விதமான ஹீரோயிசமாக இருந்தாலும், ஒரு நல்லவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது கூட அதுவும் ஹீரோயிசம் அப்படின்றது தான் இந்த கதையில் இருக்கிற ஹீரோயிசமாக நான் பார்த்தேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சி. அது கதைக்கு அதான் அங்கே நியாயமாக இருக்குன்னு நம்பி அதை அப்படியே பண்ணிட்டோம். ஆமாம் சார். இல்லை, அது சில இடத்துல நாங்கள் இன்டென்ஷனலாக தான் வச்சோம். அதை இப்போது பவன் அண்ணா பேசுகிற இடத்துல சார்லி சாரோட ஓவர்லாப் இருக்கும்.
அது மாதிரி 2-3 இடத்துல வச்சுருக்கோம். இல்லைங்க, ஆடியோவே கொஞ்சம் ஆடியோவே இதாக கம்ப்ளைண்ட்டாக இருக்கு. சொன்னாங்க. ஆமாம்மா. ஸோ அது இங்கே எதுவும் இதுவாக என்னன்னு தெரிலண்ணே, அது மேபி செக் பண்ணுறோண்ணே என்னன்னு பார்த்துட்டு. ஆமாண்ணே. புரியுதுண்ணே புரியுதுண்ணே ஓகே ஓகே புரியுதுண்ணே. அது புரியுதுண்ணே. ஓகே ஓகே சார். அது கண்டிப்பாக என்னன்னு பார்க்குறோம் சார். தேங்க்யூ. தயாரிப்பாளர் எங்கள் அண்ணன், அவங்க கோ தயாரிப்பாளர். நேத்தே சார் சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வீடு பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நாங்களும் அதான் நம்புகிறோம், வீடு பத்திரமா இருக்கும். அது நீங்கள் எழுதுறதை வச்சு ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஜி பிரகாஷ்க்கு ஒரு மியூசிக் பேட்டர்ன் இருக்கும். பட் இது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்கள் பர்பஸ் அந்த மாதிரி கேட்டு வாங்க. இல்லை, நான் கதை சொல்லிட்டேன். அவரே வந்து என்ன சொன்னார்னா, இதில் கொஞ்சம் நம்ம நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி போய் நின்று வேறு மாதிரி இதை பார்க்கலாம், கொஞ்சம் வேக்கியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் நம்ம எல்லாருக்குமே அவர் அடுத்து என்ன எப்படி அதை பண்ணியிருப்பாருன்னு அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியும். நான் போயிட்டு அதை விட்னஸ் பண்ணதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இல்லை, இந்த படத்தில் வந்து அந்த சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ் காமிச்சு சின்னதாக மாதிரி போட்டு அவர் காதில் கேட்கணும் தான் சொல்லிட்டு போவார். ப்ரோமோ வீடியோ. ஆமாம். ஆனால் கடைசியில் வெற்றிமாறன் சார் எங்கேயுமே மென்ஷனே பண்ண மாட்டீங்க, அவருக்கு எதாவது கேட்டசி எதாவது போட்டிங்களா, அவர் எதாவது சொன்னாங்களா? அவர் கடையை சாத்திட்டாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு இல்லை அவர். ஆனால் கடைசியாக அவர் பேர் தான் வச்சு நீங்கள் ஓப்பனே பண்ணி விட்டீங்க. ஆமாம். இல்லை எதுக்காக? இல்லை, கேள்வின்னு புரியல. இல்லைண்ணே, வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூடிட்டுன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் நீங்கள் சாங் ரிலீஸ் பண்ணும்போது இல்லை, அதே சார் வந்து அவர் அந்த லேபிளில் இருக்கிற இதுதான் நாங்கள் மூடுறோம், இன்னொரு இதில் வரும்ன்றது சொல்லியிருந்தாரு. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? நிறைய கம்பெனி வச்சிருக்காங்கன்றத ரிவீல் பண்ணுறீங்களா? நான் ரிவீல் பண்ணேனே, சார் சொல்லியிருந்தாரு. நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் இது மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். ஆமாம். அது வந்து நான் அவர் இதுலேருந்து வந்தது தான். எனக்கும் அவர் தான் எல்லாமே. எங்கள் தயாரிப்பாளர் இருக்கும்போது அவர் தான். அதனால நாங்கள் வந்து அந்த கேள்வி வந்து அப்படி வச்சுருக்காரு. இல்லை, இனிமேல் வெற்றிமாறனை தொடர்பு கொள்ளலாமா அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. இந்த படம் எதுக்கு படம் சம்பந்தமா அவருக்கும் அதுக்கு இல்லை. ஆமாம், இல்லை ஒரு மென்டார். அது வந்து ஷூட்டிங் வந்து அந்த ஆஃபீஸில் வச்சு நாங்கள் பண்ணோம். ஆமாம் மென்டார். அதுமா அந்த ஷூட்டிங் பண்ணோம். அவர் கூட உட்காந்து வேலை பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தாரு. ஸோ அதுவே ரொம்ப ஒரு அழகான விஷயம் தானே. அவர் கூட உட்காந்து பேசி ஒரு கதையை நம்ம மெருகேற்றுறோம், அவரோட ஐடியாஸ் வருது, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். சார் கூட உட்காந்து அந்த பேசுகிற அந்த டைம், அது எல்லாமே சேர்த்து அதனால தான் நாங்கள் மென்டார் பை வாத்தியாராக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் இது பண்ணிடுறோம். இளையராஜா சார் சொல்லியிருந்தாங்க, அவர்கிட்ட முன்னாடி நீங்கள் பர்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டு NOC வாங்க. என்ன மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காரு? ஏன்னா என் படத்துலேருந்து சாங்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு புகைப்படமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு. ஒருவேளை உங்களை மாதிரி அப்ரோச் நேராக போயிட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் சார் அப்படின்னு கேட்கறதுக்கான இது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி கேட்டால் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் அப்ரோச் எப்படி பண்ணணுன்றது தெரியாதுண்ணா. ஆனால் வந்து இப்போது நாங்கள் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போனோம், ஆசீர்வாதம் வாங்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி தான் அமிச்சார், பெஸ்ட் விஷஸ் கொடுத்து தான் அமிச்சார். அண்ட் NOC வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த படத்தை எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். கவின்ஜி, இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு கதை கட்டவங்க தான் கேட்டாங்களா? ஏன்னா எனக்கு டாடாவுக்கு அப்புறம் இந்த படம் டாடா மாதிரி ஒரு 4 மடங்கு பிரமாதமா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் எல்லாருக்கும் தேங்க்யூ. அது ஒரு கிளாரிஃபிகேஷன். இவ்வளோ சூப்பராக ஒரு கதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணலையே அப்படிங்கிறது. இல்லைண்ணே, அதான் கதை நம்ம கேட்கும்போது அந்த ஒவ்வொரு கதையிலையுமே கேட்கும்போது ஒரு விஷயம் பிடிக்குது, அதை நம்பி தான் இது பண்ணுறோம். கதையை தாண்டி அதோட எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குண்ணே. நம்ம எப்படி எடுக்கிறோம், டோட்டலாக அதை எண்டு ப்ராடக்டாக வர்றது எப்படி வருதுன்னு அது ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் இன்றைக்கி அது ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஓகே, ஆனால் அந்த அவ்வளோ நேரமும் என்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. ரிலீஸ் டேட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட இது என்னென்னா, டப்பிங் முடித்து ப்ரொமோஷன் முடிக்கிற வரைக்கும் தான் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற, ஏன் லிமிட்டில் இருக்கிற விஷயங்கள். இப்போ இதை தாண்டி வந்து இப்போ பிஸ்னஸ்குள்ளேன்னு வரும்போது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டிசைட் பண்ணும்போது அது நம்ம கையை மீறி போகுது. ஸோ நான் யோசிக்கிறது எப்போயுமே அதுதான், நம்ம வேலையை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியாக என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருவோம். மற்றது எல்லாமே மக்கள் கையில், கடவுள் கையில். ஆமாம், உங்களுக்கு
ஏன்னா உங்களுக்கு அந்த நானும் மோகன்தான் ஒரு சீன் ஒன்று வருது இல்லையா, அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானே? அது கொஞ்சம் இந்த பாட்டு எக்ஸாக்ட்லி. சொல்லும்போது அவ்வளோதானே. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த கதைக்கு இப்படி இருந்தால் தான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கையில் பண்ணது தான். அவ்வளோதானே. இன்னைக்கு நம்ம என்னதான் யோசிச்சு எவ்வளோ பண்ணாலுமே அந்த கதை கரெக்டாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேருது. அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை தாண்டி இப்போ ஹீரோயின் படம் ஃபுல்லாக ஒன்றும் இப்போ நான் ஹீரோ எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும் இல்லை நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்கள் என்னைக்கு அதனால காப்பாற்றிக்கிறேன். அண்ணே அண்ணனோடதா? ஆமாம். அண்ணன் பார்க்கல. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸில் இருந்தோம். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ணன் இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சண்டே பிரேக்கில் இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் விஜய் சார் நடக்கிறதையும் நீங்க நடக்கிறதையும் சேர்த்து வச்சு அப்படியே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயோ அன்னைக்கு ஏதோ நான் கால் வலின்னு மெதுவாக நடந்தம்மா. அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி அந்த கடைகளை நோக்கி நீங்க நடக்கிற மாதிரி போச்சு. டேபிள் கீழே இப்படி வர முடியாது, அதனால இப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி பிக் பாஸ் இது வரைக்கும் உள்ள பிக் பாஸ்ல 3 மாஸ்க் படத்தை மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேரணும்னு போராடி இந்த பிரஸ் மீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால மாஸ்க்குள்ளேயே எடுத்து மாஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். ரொம்ப நன்றிண்ணே, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷத்தோடவே எல்லாருமே கலைஞ்சா நல்லா இருக்கும்ன்றது. ஆமாம், நல்ல படத்தை எப்பயுமே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. என்னோட முந்தைய படங்களும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வெளியில வந்தபோது எல்லாரும் சொன்ன வார்த்தைகளும் முகத்திலையும் பார்க்க முடிஞ்சுது. இதையும் நிச்சயமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். இருங்க இன்னும் போயிட்டே இருக்க நல்லபடியா முடிப்போம். அவ்வளவுதான்.